ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 137 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஹவுஸ் ட்ரிக்ஸ் த டிசைன்ஸ் ஆஃப் ஜெனி த மணி லெண்டருங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஜெனியோட ஷிப் பில்ட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் பயங்கரமாக கத்துவார், ஆடி அசைஞ்சிட்டு இல்லாமல் வேலையை சரியாக செய்யுங்கடான்னு. சாப்பர் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இந்த வேலைகளை நாங்களே பார்த்துக்கிறோம்பா. நாமே அதுவும் சரிதான், ரெஸ்ட் எடுங்கன்ட்டு குறை வைப்பா. ராபின் ஷோல்டர் மசாஜ் பண்ணி விடுறேன்ட்டு கைகள் வர வச்சு மசாஜ் பண்ணுவா. இதெங்கடா இது வருதுன்னு பாப்பாரு. சாஞ்சி இந்த மலையில எதுக்குங்க ஷிப் பில்ட் பண்றீங்கன்னு கேட்பான். ஜெனி இது ஷிப் இல்லைன்னு லோஃபி முழிப்பான். உசாப்பு இருந்துட்டு இது ஷிப் இல்லைன்னா வேற என்னன்னு கேட்பான். ஜெனி இது எனக்கான கல்லறைன்னு பாரு. லோஃபி மரியாதை தெரிவிப்பான். எல்லாரும் என்ன அதுக்குள்ளே அன்பாங்க. நாமே ஒருவேளை ஒரு உயிர் சீக்கிரமா போறது இவருக்கே தெரியுமோன்னு யோசிப்பா. அவர் பார்க்கவும் ஜெர்காவா. ஜெனி எல்லாரும் எதுக்காக எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இந்த தீவுல நான் மட்டுமே தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் தானே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். கூடவே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சாக தானே போறேன்னு பாரு. உசாப் மனசுக்குள்ள அது சீக்கிரம் வரப்போதேன்பான். லோஃபி மலையில வச்சிருக்கதாங்க வித்தியாசமா இருக்குன்பான். சாஞ்சி அதுலயும் குறிப்பு எதுக்கு பைரட் ஷிப்னு கேட்பான். திடீர்னு பார்த்தா ஜெனி அப்படியே குனிஞ்சிருப்பாரு. எல்லாரும் ஐயோ செத்துட்டாரு போலேன்ட்டு பக்கத்தால போய் பார்ப்பாங்க. நாமி கம்மன் இருங்கடா, அவர் தூங்குறாருன்பா. இதுக்கப்புறம் மெரைன்ல காட்டுவாங்க. மிஞ்சி ஸ்ட்ராஹெட்ஸ் இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ரிப்போர்ட்ல கொடுத்து அந்த தீவுல தான் இருக்காங்கன்பா. ஒரு ஏந்துட்டு அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அவனுல புடியுன்பா. மிஞ்சி இல்ல வேணாம், அவனுங்க இல்ல சில பேத்துக்கிட்ட டெபிள் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்கு. கூடவே மாஸ்டர்ஸ் வாட்ச்மேனும் இருக்கான்பா. மோரே என்ன நீ பயப்படுறியான்னு கேட்பான். மிஞ்சி நான் அப்படி சொல்லவில்ல, நான் சொல்ற ஐடியா படி போனோம்னா நம்ம சைட்ல ஏற்படுற இழப்பீடுகளை கொஞ்சமா குறைக்கலாம். அதுவும் நீங்க நான் சொல்ற ஐடியாவுக்கு உடன்பட்டா நம்ம இந்த விஷயத்துல பெரிய அளவிலான உயிர் சேதம் இல்லாம விஷயங்களை முடிக்கலான்பா. இதுக்கப்புறம் ஜெனியை காட்டுவாங்க. செஸ் விளையாண்டு இருப்பாரு. டேபிள் இருக்க சீஸை சாப்பிட்டு இது எப்படி பண்ணின்னு கேட்பாரு. சாஞ்சி இந்த ஐலாண்ட்ல இருக்க ஆடுகள் கிட்ட இருந்தான்பா. மனசுக்குள்ள ஆனா இந்த பாயிண்ட்ல பக்கெட்ல ஒரு டிராப் விழுகிற போலதான்பா. ஜெனி செக்மேட்டை வச்சு ஆட்டத்தை முடிச்சிருப்பாரு. நாமி வெயிட் பண்ணுங்கன்பா. ஜெனி ஆட்டம் தான் முடிஞ்சுதேன்பாரு. நாமி அப்ப சரி நம்ம திரும்ப விளையாடலான்பா. ஜெனி ஒரு அழகான பொண்ணை எதிர வச்சு விளையாடுறதும் கூடவே இன்னொரு அழகான பொண்ணோட கை ஷோல்டர் மசாஜ் பண்ணி விடுறதுல எங்க கிடைக்கும்ட்டு சிரிப்பாரு. உசாப்பு லூஃபியும் நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வந்திருப்பானுங்க. ஜோரோ ஏகப்பட்ட பழங்களை கொண்டு வந்திருப்பான். லூஃபி பெருசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செஞ்சு கொடுன்பான். உசாப் உனக்கு என்ன பிடிச்சாலும் தயங்காம கேடு செஞ்சு தரோன்பான். ஜெனி எனக்கு இப்பவே சத்தாலும் சந்தோஷம் தான், நான் ஏற்கனவே சொர்க்கத்துல இருக்க போலதான் இருக்குன்னு பாரு. இதை கேட்ட 3 பேரும் அழுவானுங்க. ஜோரோ இது சந்தேகமா இல்லையான்பா. எல்லாரும் என்னடான்னு கேட்பாங்க. பெருசுக்கு 3 நாள் தானே டைம் இருந்துச்சுன்பா. எல்லாரும் அழுதுகிட்டே ஆமா 3 நாள் தான் பானுங்க. ஜோரோ ஆனா அந்த 3 நாள் தான் தாண்டி போயிருச்சேன்பா. கூடவே எல்லாரும் அவர் ஹெல்த்தியா தான் இருக்காரு, ஜாலியா இருக்காருன்பாங்க. சாப்பர் மெடிசன் கொண்டு வருவான். ஜெனி மறுத்துருவாரு, இது என்னோட ஃபுட் டேஸ்ட மோசம் பண்ணுதுன்ட்டு. எனக்கு இன்னும் சீஸ் கிடைக்குமான்னு கேட்பாரு. ஜோரோ அதை பத்தி சாப்பர் கிட்ட கேட்பான். சாஞ்சி தப்பா டயக்னைஸ் பண்ணிருப்பியோன்பா. சாப்பர் நான் பாத்துக்கிட்டனால தான் நல்லா இருப்பாரு போலன்பா. ஏய் இந்த ஆளு 30 வருஷத்துக்கு மேல நல்லா வாழ்ற போல இருக்கடான்பாங்க. உசாப்பும் சாஞ்சியும் எல்லாம் கிளம்புறன்பாங்க கோவத்தோட. லூஃபினா அட்வென்ச்சர் போகணும்பா. ஜோரோ எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்ட்டு நாமி வா போலான்னு பானுங்க எல்லாரும். நாமி அதுதான் முடியாதுன்ட்டு கண் கலங்குவா இன்னொரு ஆட்டம் விளையாடணும்னு. உசாப் என்ன செஸ்க்காக இங்கே இருக்க சொல்றேன்பா. நாமி இல்லடா நான் வேற நம்ம கப்பலை பணைய வச்சு விளையாண்டுருக்கேன்பா. எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. உசாப் பைரட்ஸா கப்பல் இல்லாம என்ன பண்றதுன்பா. நாமிலா வெறுத்து போயிருப்பா. எல்லாரும் எப்படியாவது இந்த ஆட்டத்தை கலைச்சு விடலான்னு பாப்பாங்க. பட் பெருசு நேக்க செஸ் போர்டு எடுத்து கையில வச்சுட்டு ஷிப்பும் கூட நீங்க தர வேண்டாம், அதுக்கு மாறா நீங்க பேசாம 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா வேலை செய்ய வேண்டியது வரும்பா. எல்லாரும் வெறுத்திருப்பாங்க. நாமி அவர் ஒழிச்சு வச்சிருக்க பொக்கிஷத்தை புடுங்கிலான்ட்டு தான் நான் இதை பண்ணன்பா. உசாப் இதுக்காகவான்ட்டு பேசாம அந்த பெருசுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினா என்னன்பா. லூஃபி அதெல்லாம் முடியாதுன்பா. 3 பேரும் இருந்துட்டு டேய் என்னடா பேசுற, இருந்தாலும் நம்மள ட்ரிக்கா ஏமாத்திருக்கான். கூடவே நீ இப்ப வரலன்னு சொன்னா அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் போக முடியாதுன்பாங்க. லூஃபி ஆட்டத்துல தோத்து போயிருக்கோம்னா அது ஒரு விஷயம் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு சமம். நான் சத்தியத்தெல்லாம் உடைக்க மாட்டேன்பா. உசாப் இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கியாடான்ட்டு ஜோரோ கிட்ட டேய் இந்த விஷயத்துல நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். ஜோரோ இந்த விஷயத்த டிசைட் பண்ண வேண்டியது கேப்டன் தான்பா. லூஃபி முடியாதுன்னா முடியாதுன்பா. அந்த பக்கம் ராபின் பெருசோட செஸ் விளையாண்டு ஜெயிச்சிருவா. இப்ப நமக்கு நம்ம ஷிப் கிடைச்சிருச்சுன்பா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாமி எப்பவும் அக்காவை நம்பி இருக்கலாம் போலேன்பா. பயவுலகி போயிட்டு இந்த ட்ரிக் எப்படி பெருசுன்னு கேட்பானுங்க. பெருசு சரிதான்ட்டு நான் உங்களை போல பைரட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல, உங்களோட இருக்கிறது ஜாலியா இருக்கு, எனக்கு உங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நைட்டு பார்ட்டி பண்ணலான்னு பாரு. லூஃபி ஷிப் திரும்ப கிடைச்சதுக்கான செலிப்ரேஷன் வச்சுக்கலான்பா. இதுக்கப்புறம் நைட் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கப்ப நாமி மட்டும் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு சில விஷயங்களை போட்டு வாங்கலாமான்னு பாப்பா. பெருசா என்ன பைரட்னு நினைக்கிறியாமான்னு கேட்பாரு. நாமி உங்ககிட்ட இருக்க பொருட்கள்ல விலை மதிப்பு இல்லாததா இருக்குல்லன்பா. ராபினும் அதை பத்தி பேசவும் உசாப் இருந்துட்டு நாமி அந்த ஆளுக்கு ட்ரிங்க் கொடுத்து எல்லாத்தையும் போட்டு வாங்கிடலான்னு பாக்குறேன்பா. நாமி கொஞ்சம் சும்மா தான் இறண்டான்பா. லூஃபி உங்ககிட்ட பொக்கிஷம் இருக்கா பெருசுன்னு கேட்பான். நாமி எவனும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்களாடான்பா. பெருசா என்னோட பொக்கிஷத்தை பத்தி தானே, நான் இப்ப வரைக்கும் சந்தோஷமாவும் சோகமாவும் சேர்த்து வச்ச எல்லாமே என்னோட ஆடுகள் மட்டும் தான்பா. லூஃபி என்ன மாதிரியான கிரேட் ஸ்டோரி அதுன்பா. பெருசு மாட்டியான்ட்டு சிரிப்பாரு. நாமி உண்மையதான் சொல்லுங்களேன்பா. இதுக்கப்புறம் தான் ஜெனி தான் ஒரு மணி லெண்டர்னு சொல்லுவாரு. பார்த்தா பைரட்ஸ்க்கு தான் பணம் விட்டு வச்சிருப்பாரு. எல்லாருமே இந்த விஷயத்துல ஷாக் ஆயிருப்பாங்க. கூடவே ஜெனி பொறுத்த வரைக்கும் பைரட்ஸ்க்கு பணம் விட்டு வட்டி வாங்குறாரு இல்லையா, அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துருமா என்ன, அந்த ப்ராசஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாரு. அண்ட் பணத்தை வாங்க போறப்பெல்லாம் சண்டை வந்துரும்பாரு.
ஜோரோ அப்படின்னா நீங்க அவங்கள விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க தானேன்னு கேட்பான். லூஃபி இந்த பெருசு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான்பான். ஜெனினா பலவீனமானவன் தான், ஆனா ஒரு கனவு வந்துச்சுன்பாரு. எல்லாரும் முழிப்பாங்க. இந்த இடத்துல சைலன்ஸ் தான் இருக்கும். நாமி ஆச்சரியத்தோட நீங்க அதை செஞ்சீங்களான்னு கேட்பா. பார்த்தா பாஸ்ட்ல பணம் வாங்கறதுக்கு போயிருப்பான் இல்லையா, பைரட்ஸ் கிட்ட அவ்வளோ ஈஸியா பணத்தை வாங்கிருவியான்னு கேட்கும் போதெல்லாம் ஷிப்பை சுத்தி வெடிமருந்து வச்சு கொளுத்திட போறேன்னு பயமுறுத்தி இருப்பாரு. அதுக்கு பயந்துட்டே பணம் கொடுத்திருப்பாங்க. கிளம்பலான்னு பாக்குறப்ப விட்டுருவோமான்ட்டு கத்தி எடுத்திருப்பாங்க. ஜெனி மொத்தமா கொளுத்தி விட்டுருப்பாரு. பார்த்தா ஜஸ்ட் பட்டாசா மட்டும் தான் இருந்திருக்கும். பைரட்ஸ் தான் ரொம்ப பயந்துருப்பானுங்க. இதுக்கெல்லாம் ஒன்னும் சும்மா விட மாட்டேன்டா ஜெனின்ட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. பிரசன்ட்ல ஜெனி அவரோட ட்ரீமை பத்தி சொல்லுவாரு. அவருக்கு சின்ன வயசுலயே பைரட் ஆகணுங்கிற விருப்பம் இருந்ததா, அதுலயும் குறிப்பா கிங் ஆஃப் த பைரட்டான்ட்டு. அதனால மணி லெண்டிங்கான பிசினஸ்க்கு வந்தன்பாரு. பெருசா ஆனா நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. நான் பண்ண விஷயங்கள நிறைய பைரட்ஸ் கோவம் மட்டும் தான் அடைஞ்சாங்க. இறுதியா நானும் இந்த ஐலாண்டுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால வந்து சேர்ந்தேன். என்ன நான் காப்பாத்திக்கன்பாரு. சஞ்சி 20 வருஷமா அந்த கல்லறையை கட்டமைக்கிறீங்களான்னு கேட்பான். பெருசு நான் கடல்ல பிரயாணம் பண்றதுக்காக தான் ஷிப்பை கட்டமைக்கலான்னு பார்த்தேன். ஆனா லம்பரை கீழே எடுத்துக்கிட்டு போக முடியல. அதனால மவுண்டன்ல வச்சு கட்டமைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல அட்வென்ச்சர் போலான்ட்டு. ஆனா நான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால என் கனவு பழிக்காம போயிருச்சு. சில சமயங்கள்ல கனவு கனவா தானே இருக்கும்ட்டு சிரிப்பாரு. லோஃபி எதுக்கு கிவ் அப் பண்ண பெருசு, வயசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், பிடிச்சா செய்ய வேண்டியதானு. பெருசு ஏதோ ரியலைஸ் பண்ண போல இருக்கும். உசாப் சும்மா தூண்டி விடாதேன்பான். லோஃபி எச்சா கறி வேணும்னு கேட்டு சாஞ்சி கிட்ட வாங்கி சாப்பிடுவான். பெருசு அதான டைம் இருக்குல்லன்னு பாரு. உசாப் அந்த பெருசு சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்பா. நாமி தனி அடிச்சிருக்காருல அதான் அப்படி பேசுறாரு போலன்பா. அவரும் அதே தான்ட்டு. இந்த ஸ்ட்ராஹெட் தம்பி இருக்கான்ல, இவன் அந்த ஜெனி பைரட்ஸ் கடல்ல இறங்க அதை பார்க்க தான் போறான் பாரு. எல்லாரும் ஆமான்ட்டு சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் மெரைன்ஸுங்க அதை காட்டுவாங்க. ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ்க்கு அந்த பக்கமா தாக்குதலை ஏற்படுத்தி இழுக்கலான்னு பாப்பானுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட இருக்கவன் மிஞ்சி கிட்ட கேட்பான். ஏன்னா கேப்டனால மட்டுமே அவரை சமாளிக்க முடியுமான்ட்டு. மிஞ்சி அவனுக்கு சின்ன பசங்க தானே. கூடவே இந்த விஷயத்துல நம்மளோட டார்கெட் ஒன்றும் இந்த ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் இல்ல, நமக்கு தேவை பொக்கிஷம். நீ எங்கிற பேர்ல அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான். கூடவே நீ இதுல எனக்கு ஹெல்ப் பண்றனால நான் உனக்குமே ஒரு நல்ல அமௌண்ட் தரேன்பா. பட் பெஞ்சியை பார்க்கும் போது ஆடியன்ஸ் நமக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங் தான் இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. ஜெனி மட்டும் லூஃபி சொன்னதையே யோசிச்சுட்டு இந்த பையன் ஒரு தினசாதான் இருக்கான் பாரு. ராபின் அதுவும் சரிதான் பா. ஜெனி ஹாய் சொல்லுவாரு. ராபின் எங்க கேப்டன் எப்பவும் அப்படிதான், சாகணும்னு நினைக்கிறவனும் கூட வாழ வச்சிருவான் பா. ஜெனி அதுல உனக்கு சந்தோஷம் தானான்னு கேட்பான். ராபின் தெளிவில்லாத போல சொல்லவும், ஜெனி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உன் வாழ்க்கை இப்பதான் புதுசா தொடங்கின போல இருக்கும்லன்ட்டு. என் கனவு தான் இங்க அப்படியே புதஞ்சு போக போதுன்னு பாரு. அடுத்த நாள் காலையில கோட் சவுண்ட் கொடுக்க அதை பார்த்துட்டு ஜெனி என்னாச்சுன்னு கேட்பாரு. சாப்பர் மெரைன்ஸ் வந்துட்டாங்க எல்லாரும் முடிச்சுக்கங்கன்பான். லோஃபில எந்திரிச்சதும் சாப்பாடு கேட்பான். மெரைன்ஸ்னதும் என்னாச்சோ ஏதாச்சும் ஓடுவானுங்க. போய் பார்த்தா மெரைன் ஷிப் ஒண்ணுதான் இருக்கும். கூடவே அட்டாக் பண்ண போடவும் இருக்காது இல்லையா. எல்லாரும் முடிப்பாங்க. மின்சி வந்துட்டு தன்னை அறிமுகப்படுத்திப்பான். எல்லாரும் யாரா அவங்கிற மாதிரி பார்க்கும் போது, மின்சி அன்னைக்கு உங்களை தெரியாம சேஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டோம். இப்பதான் நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சது. அப்புறம் நாங்க பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சுக்கங்கன்பான். சாஞ்சி பைரட்ஸை சேஸ் பண்றதானே மெரைனோட வேலையன்பான். உசாப் எனக்கு என்னமோ இது சரியா படலின்பான். ஜோரோல ஜோர்ல கை வச்சிருப்பான். மின்சி எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அவசரப்படாதீங்க. நீங்க தான் குரோக்கடைல அலபாஸ்டாவில் வச்சு டிஃபீட் பண்ணதுல எனக்கு தெரியும். யாராவது உங்களை பிடிக்கல ஒரு ஷிப்போட வருவாங்களா என்னன்னு கேட்பான். உசாப் இவன் நம்மளை கண்டு பயப்படுறான் போலயன்பான். மின்சி உங்களோட சண்டை போட்டு எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்பான். சாஞ்சி அப்புறம் எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்பான். மின்சி இந்த இடத்த நாங்க இப்பதான் பாக்குறோம், மேப்ல கூட இல்ல, அதான் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தோன்பா. நாம இங்க ஒரு ஆளும் ஆடுகளும் மட்டும் தானே இருக்கு, இது எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்பா. உசாப் ஆமா அவர் எங்கன்னு கேட்பான். மின்சி எப்படின்னா ஜெனி இங்க தான் இருக்கான் போலயன்பா. நாமி ஜெனியான்பா. மின்சி சீக்கிரமா நாங்க இங்க இருக்க சர்வே முடிச்சுட்டு கிளம்பணும். அதனால நீங்களுமே உங்க ஷிப் எடுத்துட்டு போயிருங்க. இல்லாட்டி மெரைன் பேஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களை எலிமினேட் பண்றக்கு ஆள் அனுப்புவாங்கன்பா. உசாப் இவன் சொல்றதும் சரிதான்ட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு ராபினை கூப்பிட்டு வரேன்பா. அந்த பக்கம் ஜெனி மெரைன்ஸ் வச்சிருக்க ட்ராப்பை பத்தி தெரிஞ்சுப்பான். இவ்வளவு கேவலமானவனுங்களா இருக்கானுங்களேன்பா. ராபின் ரொம்ப ஷாக்கா இருப்பா. அந்த பக்கம் லூஃபி கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. லூஃபிக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. மின்சி அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபாக் இருக்குல்ல, கூடவே நாங்களும் உங்க மேல கையெல்லாம் வைக்க போறது இல்ல, நீங்க பாட்டுக்கு அழுங்காம குழுங்காம ஜாலியா கிளம்பி போயிடலான்பா. லூஃபி நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீ சொல்லாத. கூடவே நான் உன் இடத்துல இருந்தா வெறும் ஒரு ஷிப்போட வந்தாலும் கண்டிப்பா பைரட்ஸ்க்கு அகேன்ஸ்டா டெஸ்பரேட்டா சண்டை போட தாண்டா பாத்துருப்பேன்பா. நாமி நாங்க பெருசுன்னு தானே சொன்னோம். ஜெனிங்கிற அவரோட பேரை பத்தில நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அதை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேப்பா. மின்சி அது வந்துட்டு மலுப்புவான். நாமி நீங்க அந்த பெருசோட ட்ரெஷருக்காக தானே வந்தீங்கன்னு கேப்பா. கூட வேவனா யாரும் நம்பாதீங்கன்பா. சாப்பர் இதே டைம்ல கன் பவுடர் ஸ்மெல் பண்ணிருப்பான். சொல்ல போனா நிறைய ஃபிளீட் பின்னால இருக்கும் போலன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஜோரோ அவ்வளவுதாண்டா உங்க கதை முடிஞ்சதுன்பா. மின்சி இல்ல இருங்கன்பா. அந்த பக்கம் இருந்து பார்த்தா திடீர்னு உசாப்ப கைது பண்ணி கொண்டு வருவாங்க. மெரைன்ஸை சேர்ந்தவங்க உங்கள ஒரு ஆள் அசைஞ்சாலும் இந்த நீளமூக்கனை காலி பண்ணிடுவோன்பானுங்க. ஜோரோ அவனுக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கானுங்க போலன்பா. மின்சி சூப்பரா வேலை பார்த்திருக்கேன்பா. மேல இருக்க ஜெனி வந்துட்டு ஆடுகள் கிட்ட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்பாரு. ராபின் சரியான டைமுக்கு கீழே எல்லாம் போக முடியாதுன்பா. ஜெனி ஆனா அந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணுமேன்பாரு. ராபின் நீங்க பைரட் தானே, ஏதாவது பண்ணுங்கன்பா. ஜெனி நான் பைரட்டா இருக்கலாம் தான், இருந்தாலும் இது இன்னும் என்னோட ஷிப் இல்ல, இது என்னோட சவப்பெட்டி, கூடவே இது மலையில இருக்கு, இதை வச்சுட்டு என்ன செய்யன்பாரு. லூஃபி இந்த ஷிப்பை கீழே கொண்டு போனா சரிதானு இருப்பான்ல, அதை யோசிச்சவர் காத்து கீழே இருந்தானே வருதுன்ட்டு எல்லாரும் கப்பலை நகர்த்த தயாராகுங்கன்பா. இதுக்கப்புறம் ஆடுகளோட உதவியோட அந்த ஷிப்பை நகர்த்தி இருப்பாரு. அந்த பக்கம் உசாப்ப பிடிச்சி வச்சிருப்பானுங்கல்ல மெரைன்ஸ், எல்லாரும் உங்க வெப்பன்ஸ் கீழே போடுங்கன்பாங்க. ஜோரோ அவன் கத்தி
எல்லாத்தையும் கீழே போட்டுருவான். நாமி உசாப்புன்பா. உசாப் எப்படியா இருந்தாலும் நம்மளை கொல்ல தானே போறாங்க, அட்லீஸ்ட் நீங்கனாவது தப்பிச்சு போங்கடான்பா. மெரைன் ஆபீசர் கம்முன்னு வாய மூடிட்டு இருப்பான். லூஃபி அட கோல பசங்களான்ட்டு திட்டுவான். மின்சி கேப்டன் வரக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலான்ட்டு கார்பரல் கிட்ட இவனோட கதையை முடிக்க சொல்லுவான். சாஞ்சி சாப்பர்ல கடுப்புல இருப்பானுங்க. லூஃபி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த புல்லட்ஸை நான் பார்த்துப்பேன்பா. நாமி நீ பேசுவப்பா, நாங்க என்ன பண்ணன்பா. மின்சி எனக்கு ஒரே கல்லுல 2 பாங்கா. ஜெனியோட பொக்கிஷமும் எனக்கு தான், ஸ்ட்ராஹெட்ஸோட தலை கொண்டு வந்ததுக்கான பேரும் எனக்கு தான்பா. ஜெனியோட ஷிப் கீழே வந்திருக்கும், அதை பார்த்து மின்சில வாய பொழந்திருப்பான். ஒரு பைரட் ஷிப் என்ன இப்படி வருதான்னு லூஃபி பெருசுன்ட்டு சிரிப்பான். ஜெனி இது ஜெனி பைரட்ஸோட தாக்குதல்ன்ட்டு எல்லா மரங்களையும் தாண்டி வந்துட்டு இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர் அபவுட்ஸ் ஆஃப் த ஐலாண்ட் ட்ரெஷர் அட்டாக் ஆஃப் த ஜெனி பைரட்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பான் லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.